இது என்ன 2 கொம்பு மாரி இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஹோம் ரெமிடிஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்ட்டு. அது முக்கியம் இல்ல. கேளுங்க. நம்ம எது எல்லாம் பண்ணாலும் இத இந்த உலகம் பாத்துட்டு நம்மள நீங்களும் உடனே வந்து உத்து யூஸ் பண்ணுங்க. பார்க்கணும். பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். நான் பேசுறது நாயே குலைக்குது. ஃப்ளோல ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை வருமா? பாத்தீங்கன்னா வச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ ப்ராப்ளம்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ் சேனல். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண போற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்றதுல வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆனா அந்த மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபேஸை வந்து கரெக்டான முறையில தான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறோமா, நம்ம வீட்ல இருக்க திங்ஸை வச்சு எப்படிலாம் வந்து சூப்பரா நம்ம ஃபேஸை வந்து கிளென்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில்டா எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து மேக்கப்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை விட மேலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்புக்கு மேலேயே நம்ம வந்து ஃபேஸை அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து என்னதான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து நீங்க ஃபுல்லா வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப் வந்து உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஹோம் மேடா வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 ஸ்டெப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்டே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி வந்து தெரியாதவங்க, இல்ல தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்றேன். இந்த விஷயம் கூடயே எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நெனைச்சிட்டு பார்க்குறவங்களா இருந்தா, தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா, எனக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம், இல்ல தெரியணும், யாராவது சொன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படலாம். இதுக்கு நெறைய வீடியோஸ் இருக்கு. பட் என்னோட சேனல்ல நான் வந்து பர்சனலா இந்த வீடியோவ கிரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுனால தான் ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து கிளென்சிங் தான். ஸோ கிளென்சிங்க்கு இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் க்ளோ அப்படிங்கிறது ஹிமாலயா ப்ராடக்ட்ல இருந்து நான் யூஸ் பண்றேன். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் சொல்லும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ப்ரமோஷன் நெனச்சுக்கிறீங்க. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இது ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளென்சிங் தான். ஸோ கிளென்சிங் வந்து நீங்க வந்து நார்மலா ஃபேஸ் வாஷ் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நான் வந்து நேச்சுரலா யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க, தி பெஸ்ட்ன்னு சொல்லப்போனா கடலை மாவு. கடலை மாவுல 1 டீஸ்பூனோ, 2 டீஸ்பூனோ வந்து கையிலயோ இல்ல ஒரு பவுல்லயோ வந்து கரைச்சுட்டு, அதில வந்து நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு, லைட்டா கிரீம் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இப்படி அப்ளை பண்ணிட்டு, நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அத விட ஒரு நேச்சுரலான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில வந்தது தான் ஃபேஸ் வாஷ் எல்லாமே. ஸோ இப்ப வந்து நமக்கு நம்ம கடலை மாவ தேடி எங்கேயும் போக முடியல அப்படிங்கிறனால, என்கிட்ட இருக்க இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரப்போறேன். காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சு இந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாம உட்காந்துருக்கேன். இப்ப வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆ இப்போ வந்து கடலை மாவு வீட்ல இல்ல அப்படின்னா, வேற என்ன ஆப்ஷனலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மில்க் வச்சு கிளென்சிங் பண்ணலாம். நம்மளோட நெறைய வந்து ஃபேஷியல் வீடியோல வந்து லாங் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். கிளென்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கர்ட் யூஸ் பண்ணலாம், ரா மில்க் யூஸ் பண்ணலாம். ஒரு காட்டன் பேட் வச்சு நீங்க வந்து ரா மில்க் வச்சு நீங்க கிளென்ஸ் பண்ணீங்கன்னா, அதுவுமே செம்மையா இருக்கும். ஸோ யாஹ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸை நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ண போறோம். ஸோ ஃபேஸ்க்கு ஸ்டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன ஸ்டெப் வந்து ஃபேஷியல் பண்ணாலும், இல்ல ஹோம்மேட் வச்சு நீங்க என்ன ஸ்டெப் பண்ணாலும், நீங்க வந்து கண்டிப்பா ஸ்டீமிங் அப்படிங்கிறது உங்களோட ஃபேஸ்க்கு வந்து நீங்க குடுத்தே ஆகணும்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா வந்து வீட்ல வந்து சுடு தண்ணி வச்சுட்டு, அதுல வந்து நான் எப்பயும் போல கிளாத் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்க்கு வந்து நானு ஸ்ட்ரீம் பண்ண போறேன். உங்ககிட்ட வந்து அந்த கிட் இருக்கு அப்டின்னா, நீங்க அத வச்சு கூட ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க. வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்னோட ஃபேஸ் வந்து அ காட்ட ட்ரை பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சூடு பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். செம்மையா சுடுது. புகையெல்லாம் வருது. ஐயய்யோ! இவ்ளோ சூடெல்லாம் வச்சீங்கன்னா ஃபேஸ் ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிளாத் வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல சுடு தண்ணீல டிப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆவி ஏதோ பறக்கறது. இங்க செம்மையா ஆவி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ்ல வந்து இத ஃபுல்லா இப்டி டிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சூப்பரா இருக்குங்க. வீடியோக்கு பண்றேனா இல்லையான்னு தெரியல. ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. வொர்க்கிங் வுமன்ஸ் அப்புறம் வந்து வீட்ல வந்து ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு 3 டைம், 4 டைம் வந்து வச்சு வச்சு எடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. கண்டிப்பா வந்து நல்ல ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த ஒரு ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் இது. ஸ்டீம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஃபேஸ்க்கு குடுங்க. உங்களுக்கும் ரிலாக்ஸா இருக்கும். அதேபோல நம்ம ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓப்பன் போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஓப்பன் பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ரப்புக்கான அந்த திங்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதேபோல 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆக்கன், பிம்பிள்லாம் இருக்கிறவங்க ஃபேஸ்க்கு இந்த சுகர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்டின்னா, இந்த சுகர நீங்க பவுடர் ஆக்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இத நீங்க கிரைண்ட் பண்ணி நீங்க வந்து சுகர வந்து ஃபேஸ்க்கு வந்து போடலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரப் முடிச்சுட்டோம். ஸ்க்ரப் முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு. நீங்களும் இந்த மாரி கண்டிப்பா ஸ்க்ரப் யூஸ் பண்ணி பாருங்க. ஆம் பாருங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா வந்து ஃபேஸ் வாஷ் ஒழுங்கா யூஸ் பண்ணாம, ஒழுங்கா வந்து இந்த ஃபேஷியல் ஸ்டெப்லாம் வீட்ல பண்ற ஹோம் ரெமெடிலாம் அந்த அளவுக்கு ஒழுங்கா பண்ணாம தான் வந்து என்னோட ஃபேஸுமே வச்சிருந்தேன். ஸோ, அதனால தான் இப்ப இன்னைக்கு நான் பண்ண போறேன். உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இத நான் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிரலாம். என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு, அதுவும் காஃபி பவுடர்லாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, எதுவுமே சிந்தாம ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சூப்பரா வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஸ்டெப்புக்கு போயிரலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்லாம் இப்போ வந்து ரிமூவ் பண்ண போறோம். நான் வந்து இன்னைக்கு ஒரு நியூ ட்ரிக் வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இது வந்து எப்படி சொல்றது? ஆல்ரெடி தெரியும் அப்டின்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வந்து இந்த மாரி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நெனைக்கிறவங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து த்ரெட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்லாம் வந்து ரிமூவ் பண்ண போறேன். இதுக்கு வந்து நீங்க கிட் வச்சிருக்கீங்க அப்டின்னா கூட, அத வச்சு நீங்க பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மலா நம்ம வந்து கிளாத்லாம் வந்து தைப்போம் இல்லைங்களா? மிஷின்ல குடுத்து. ஸோ அந்த நார்மல் த்ரெட் தான். உங்களுக்கு இது ஃபோக்கஸ் ஆகுமா?
ஸோ இந்த நார்மல் த்ரெட் தான். இப்போ இதில நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைட்டா வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைட்டா வந்து நனைச்சிட்டோம். இப்போ இந்த நனைச்ச த்ரெட்ட வந்து இப்படி லைட்டா வந்து இப்படி அ ரோல் பண்ணி விட்டுட்டு, இப்போ இந்த மூக்கு கிட்ட, அப்புறம் இந்த இந்த சைடு, இந்த லிப்புக்கு கீழ, ஸோ இங்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதிகமா வந்து நமக்கு வர பிளேஸு. ஸோ அத வந்து இப்ப நம்ம இப்படி பண்ண போறோம். அழகா வந்துரும். சூப்பரா வருதுங்க. 2 டைம் பண்ணிட்டு, 2 டைம் பண்ணிட்டு இந்த மாரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்ல தண்ணி பக்கத்துல வச்சீங்கன்னா நனச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா நமக்கு டீப்பா வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஆ உண்மையிலே வந்து என் மூக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி லைட்டா குட்டி குட்டியா வந்து இருந்துச்சு. அது எல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரிமூவ் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். உங்க கிட்ட அந்த கிட் இருந்துச்சுன்னா, நீங்க அத வச்சு கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்பும் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது. இப்ப நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற போர்ஸஸ்லாம் அழகா ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாரி ஓப்பன்லயே விட்டா தான் நமக்கு நெறைய பிம்பிள்ஸ் வருது. அப்புறம் நெறைய டர்ட்ஸ்லாம் பட்டு நமக்கு வந்து நெறைய அலர்ஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் இருக்கனால தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வருது. இப்ப இந்த ஓப்பன் போர்ஸ வந்து க்ளோஸ் பண்றதுக்கு நம்ப மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இப்ப அதுக்கான மாய்ஸ்சரைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். கடையில வாங்குன ஆலோவேரா ஜெல் தான். உங்க வீட்ல வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருக்குன்னா, அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல வீட்ல இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால தான், இந்த மாரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு. லைட்டா இந்த மாரி கொஞ்சம் போட்டுட்டு, இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்க்கு நான் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு நெனச்சேன். அதையே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா எடுத்து போட்டோம்னா, தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்னால தான் போட்டேன். ஸோ இதில நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் எந்த மாரி வீடியோ ஸ்கின் கேர் பத்தி, ஹேர் கேர் பத்தி, அல்லது மேக்கப் பத்தி உங்களுக்கு எந்த மாரி வீடியோஸ் வேணும், அல்லது குக்கிங் பத்தி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்ளோ நேரம் என்னோட வீடியோவ பொறுமையா உட்காந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து போட தயாரா இருக்கேன். ஸோ இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆங்கிலோ தமிழச்சி. பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ்.